அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை V3 ஆட்ஸுடைய பெயில் அப்டேட்டை பற்றியும் அதே மாதிரி இந்த முறை ஏன் பெயில் ஹியரிங் லேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் வரப்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மக்களே. ஆக்சுவலாக பெயில் அப்ளை பண்ணி ஏன் ஒரு நாள் வரல அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மக்களே, பெயில் அப்படிங்கிறது போன வாரம் அப்ளை பண்ணியாச்சு, போன வாரம் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போது அதற்கான ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இதான் அதுக்கான ஃபைலிங் நம்பர். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, கோர்ட் இன்னும் அலோகேட் பண்ணப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஃபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா CRLOP 47059/2024 போட்டிருக்காங்க. ஸோ சக்தியானந்தன் வெர்சஸ் ஸ்டேட் ரெப். ஸோ நம்ம பார்த்துடலாம் மக்களே, இதுதான் ஃபைலிங் நம்பர். ஸோ ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு ஃபைலிங் நம்பர் அப்படிங்கிறத பற்றி பார்க்குவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் லாஸ்ட் டைமெல்லாம் பெயில் அப்ளை பண்ண அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஹியரிங் வந்துருச்சு, இந்த முறை ஏன் வரேன்னு கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட்லேயும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா MLA MPயோட கேஸ் அப்படிங்கிறத மட்டும் ஒரு ஜட்ஜு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க. மாற்றினவுடனே MLA MP கேஸை வேறு ஒரு ஜட்ஜுக்கு மாற்றி விடுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டெரரிஸ்ட் கேசஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதையுமே ஒவ்வொரு ஜட்ஜை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் அப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மக்களே. அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மாறி இருக்குது. போன மாதம் வரைக்கும் தமிழ்ச்செல்வி நீதிபதி அவர்கள் தான் இந்த கேஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. EOW கேஸ் கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை தனபால் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவர்கள் மாறி இருக்குது போர்ட்ஃபோலியோ. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு கேஸை ஒரு ஜட்ஜு பார்த்துட்ருக்கிறாங்கன்னா அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி அவங்களாம் தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச ஒருத்தவங்க, உதாரணத்துக்கு தமிழ்ச்செல்வி ஜெய அவங்க இந்த கேஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. 2 முறை சத்யானந்த் அவர்களுக்கு பெயில் டிஸ்மிஸ் பண்ணது அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால அடுத்தது இந்த கேஸை இன்னொரு ஜட்ஜுக்கிட்ட மாற்றி போர்ட்ஃபோலியோ கொடுத்தாலுமே இன்னொரு ஜட்ஜுக்கிட்ட இந்த கேஸ் போச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேட்கணும், கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 2-3 ஹியரிங் மாறும். ஏன்னா அவங்க கேஸை படிப்பாங்க, அவங்க அதுக்கு பேப்பர்ஸை படிப்பாங்க, நிறைய டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதனால் ஜென்ரலி போர்ட்ஃபோலியோ மாறினாலுமே முக்கியமான போர்ட்ஃபோலியோவான இந்த EOW கேஸஸாக இருக்கட்டும், இன்னும் சில கேஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஜட்ஜ் யார் பார்த்துட்டு இருந்தாங்களோ, இப்போ இதெல்லாம் பெயில் கேஸ் தான், உங்களுக்கு கேஸோடைய அப்பீல் கிடையாது. ஸோ பெயில் கேஸ் அப்படிங்கிறதுனால எந்த ஜட்ஜு பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே ஜட்ஜு இந்த பெயில் கேஸை மறுபடியும் பார்ப்பாங்க. இப்போது தமிழ்ச்செல்வி ஜே அவர்கள் தான் சக்தியானந்தனுடைய பெயில் கேஸை பார்க்க போகிறாங்க, போர்ட்ஃபோலியோ மாறினாலும். இந்த கேஸ் மட்டும் இல்லை மக்களே, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கேஸ் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அதை உங்களுக்கு வாரம் பூரா அவங்களுக்குன்னு அலோகேட் பண்ணக்கூடிய கேஸஸில் அது நார்மல் கேஸாக வராது, ஸ்பெஷல் கேஸஸ் அப்படின்ற பேரில் வரும். அது எப்படி வரும்னால் வாரம் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அடுத்த வாரம் இந்த சக்தியானந்த் அவர்களுடைய கேஸ் அப்படிங்கிறதும், ஏன்னா 2 வாட்டி பெயில் இவங்ககிட்ட தான் போயிருக்கு, 3rd டைம் பெயில் இவங்ககிட்ட தான் வரப்போகுது. அப்போது இவங்களுடைய நார்மல் கேஸஸ்க்குன்னு ஒரு பலு இருக்கும். ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 150 கேஸ்லேருந்து 250 கேஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மாறினதுக்கப்புறம் போன வாரம் நடந்த நிறைய கேசஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா 250 கேஸு 200 கேஸுன்னு போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக அவங்க பார்க்க முடியல. ஸோ ஒரு 150 கேஸ் பார்ப்பாங்க, பார்க்க முடியாத கேஸை திரும்ப அடுத்த ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. ஒன்றில் நேற்று ஒரு கேஸ் உங்களுக்கு புதுக்கோட்டை வெங்கைவேலுடைய ஒரு கேஸ் ஒன்று, அது ஜட்ஜஸ் பார்க்க முடியல. அவங்க அந்த ஐட்டம் நம்பர் போட்டிருக்காங்க, ஐட்டம் நம்பர் வர முடியல, அவங்க போட்ட நம்பர்லேருந்து ரீச் ஆகலை. ஸோ அப்படியே அடுத்த வாரம் ரீஷெட்யூல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி பல கேசஸ் போன வாரம் போயிட்டு இருந்துச்சு, எல்லா ஜட்ஜுக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அடுத்த வாரம் இந்த கேஸ் அவங்களுக்கு ரீஷெட்யூல் ஆகும். ஸோ ஆகும் பட்சத்தில் அப்போ தான் உங்களுக்கு காஸ்ட் லிஸ்ட்டில் வரும். இப்போ நீங்கள் காஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தா தெரியாது, ஏன்னால் கோர்ட் அலோகேட் பண்ணதுக்கு பிறகு தான் காஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதுதான் CRLOP நம்பர், இதுதான் ஃபைலிங் நம்பர்.
ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதற்கு பிறகு காஸ்ட் லிஸ்ட் போடுவாங்க. அடுத்த வாரம், அதாவது இன்றைக்கி இந்த கேஸ் வரல, நாளைக்கு லீவு கோர்ட்டு, நாளான்னைக்கு கோர்ட் லீவு, மண்டே கோர்ட் லீவு, மண்டே பண்டிகை, செவ்வாய்க்கிழமை கோர்ட் இருக்கும். எனக்கு தெரிந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே அவங்க வந்து போடுவாங்க. ஸோ வியாழன் இல்லை வெள்ளி தான் வந்து இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் கேஸ் ஸ்டேட்டஸ், கேஸுக்கான நிலைமை. இந்த விஷயம் லீகல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். லீகல் தெரியல ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லீகலும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டேன், ஆனால் நான் இஷ்டத்தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயாச்சும் ஒரு லீகலில் மாட்டி, அவங்க ஒரு கேஸில் மாட்டி அவங்க கோர்ட்டுக்கு போகிறப்ப அவங்க பைசா புரிஞ்சுப்பாங்க மக்களே. ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.